அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். யாராவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த டெலகிராம்லயே கேளுங்க. கிளாஸ்ல வேண்டாம். வகுப்புக்கு வந்துடுறேன். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். இப்ப இந்த ஆத்மபோதம் அப்படிங்கிற நூலை பகவான் ஆதிசங்கரர் அருளி இருக்கின்றார். இப்ப கடந்த வகுப்புகள் மூலமா நாம 31 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப கடைசியா 31வது ஸ்லோகத்துல என்ன சொல்லி நமக்கு புரிய வச்சார் அப்படின்னா, இப்ப நான் இந்த மனமா இல்ல புத்தியா உடலா அப்படின்னா நம்ம விசாரணை பண்ணி பார்த்தப்போ, மனமும் அல்ல, உடலும் அல்ல, புத்தியும் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இங்க மனம்ங்கிற விஷயம் எப்படி நம்ம இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அது அந்த அறிவு இருக்கிறதுனால தான் மனசு பிரகாசிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளேயும் வந்தோம். அப்போ அந்த அறிவு தான் இங்க உணர்வு, ஆன்மா அப்படின்னு பல பெயர்களிலே அழைக்கப்படுகிறது என்பதையும் பார்த்து புரிந்து கொண்டோம். அப்ப அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் சன்னிதானத்திலே இங்கு இந்த மனதும் புத்தியும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்துல கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். அப்போ அந்த தூய அறிவினுடைய அதிஷ்டானத்திலே இந்த மனமானது பிரகாசித்தாலும் இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் இந்த உலகம் என்பது நமக்கு விளங்கும். ஏன்னா இங்க தனித்த அறிவாகிய சிவம் மட்டும் இருந்தா இங்கு உலகம் இல்லை. அப்போ அந்த சிவமானது மனமாகிய சக்தியோடு சேர்ந்தால் இங்கு இந்த உலகம் என்பது விரிவதை பார்க்க முடியும். அப்ப நமக்கு இந்த அனுபவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம எந்த மாதிரி விஷயங்களை அனுபவமாக்கினாலும் சரி, இந்த வாழ்க்கையில நடைமுறையில எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாம் இந்த மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்த நிலையில் தான் நமக்கு அனுபவம் ஆகும். இப்ப வெறும் மனசு மட்டும் இருந்தா அனுபவம் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா இங்க வெறும் மனசு மட்டும் இருக்கக்கூடிய நிலையில அறிவு பிரகாசிக்கலன்னா என்ன ஆயிடும்னா, அந்த மனதுக்கு புரிதல் இருக்காது. எது எது என்னது என்று பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மேம்பட்ட புத்தி சக்தி அங்கு விளங்காது. அப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே பிரதிபிம்பிக்கின்ற ஒரு நிழல் என்பதை நம்ம ஒப்புக்கொள்ளும் போதுதான் அந்த மனமும் அறிவும் சேர்ந்ததுதான் இந்த உலகமாக நமக்கு தெரியுதுங்கிறதும் புரிய வரும். அதுக்குத்தான் நேற்று கூட அந்த திருவிளையாடலுடைய அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இங்க அந்த ஞான பலம்ங்கிறது யாருக்கு கிடைச்சது? விநாயகருக்கு கிடைச்சது. அப்ப அந்த ஞான பலம்ங்கிற விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அங்கு சிவமும் சக்தியும் சேர்ந்து இருப்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த ஞானம் கிடைக்கும். அதை விட்டு விட்டு தனியாக இந்த உலகம் இருக்கிறது என்று வெளியே கிளம்பி போன சுப்பிரமணியனுக்கு இந்த உலகம் புரியல, அதனால் அவருக்கு ஞான பலம் கிடைக்கல. அதுதான் அந்த கதையினுடைய தாத்பரியம். அப்ப அது மாதிரி இங்க நம்ம ஒவ்வொன்றையும் புரிந்து நடைமுறையில நம்ம அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றுதான் இங்க மகான்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்ப அடுத்தது பகவான் ஆதிசங்கரர் 32வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்துடலாம். 32வது ஸ்லோகம். தேகான் யத்வான்னமே ஜன்ம ஜரா கார்சியல யாத்தயகா சப்தாதி விஸ்யைகை சங்கே நிரிந்திரிய தயானச்ச. இப்போ இந்த 32வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்ம இடத்துல நனவில் இருக்கின்ற இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடலும், கனவில் வருகின்ற மனோ உடலாகிய சூட்சும உடலும், ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காரண உடலும் ஆகிய இந்த 3 உடல்களுக்கும் வேறுபட்டவன் நான் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மிடத்திலே வர வேண்டும் என்கிறார். அப்ப இந்த 3 உடல்களுக்கும் அப்பாற்பட்டவன், வேறுபட்டவன் நான் என்பதினாலே எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, இளமை முதுமை என்பது கிடையாது, உடலினுடைய தேய்மானம், இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உடல் மாறிடுச்சு அப்படிங்கிற அந்த உடல் அபிமானம் இல்லை. அப்ப எந்த விகாரங்களும் எனக்கு பொருந்தாது. இந்த கேட்டல் பார்த்தல் அப்படிங்கிற விஷயத்துல இந்த புலன்களை கொண்டு நம்ம பார்க்க முயற்சி செய்கின்ற அந்த ஆத்மா அவை எவைகளுக்கும் பொருந்தாது என்பதாக இங்க சொல்றார் இந்த 32வது ஸ்லோகத்திலே. அப்ப நாம் வெளியிருந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த புலன்கள் கூட ஆத்மாவிடத்திலே இல்லை.
இந்திரியங்கள் இல்லாததால் அவைகள் எனக்கு இல்லை என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க நான் அறிவு, ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு இங்க உடலும் கிடையாது, இந்திரியங்களும் கிடையாது. உடல் அப்படின்னு பார்த்தா ஒரு உடல் மட்டும் இல்ல. ஸ்தூல, சூட்சும, காரண உடல் எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப இந்த ஸ்தூல, சூட்சும, காரண உடல்லாம் எப்படி நம்ம இடத்திலே வந்தது அப்படின்னா, நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் உண்டான சம்ஸ்கார பதிவுகள் தான் காரண சரீரமாக மனதினுடைய விரிவாக வெளிப்பட்டு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்ததுதான் இந்த சூட்சும உடல், ஸ்தூல உடல் என்பதாக நாம பல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நாம தோன்றி மறையக்கூடிய இந்த உடல் அனுபவங்கள் எல்லாம் ஒரு நீரிலே தோன்றி மறையக்கூடிய நீர்க்குமிழி போன்றது அப்படின்னு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ ஒரு நீர் இயல்பா இருக்குன்னா அதுல சலனம் இல்லாம இருந்ததுன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த நீர்ல சலனம் ஏற்பட்ட உடனே அதுல இருந்து சில நீர்க்குமிழிகள் உண்டாகுது இல்லையா? அப்ப அந்த நீர்க்குமிழிகளானது என்ன ஆகுதுன்னா பல்வேறு வடிவங்கள்ல சிறுசு பெருசுன்ட்டு பலவிதமா வரும் நீர்க்குமிழிகள். ஆனா அப்படி வந்த நீர்க்குமிழிகள் நிலையாக நிற்குமான்னா இல்ல. சிறிது நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு டப்பு டப்புன்னு வெடிச்சு எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப திருப்பியும் ஒரு புதுசா நீர்க்குமிழிகள் உருவாகும். அப்ப இது மாதிரி நீரிலிருந்து நீர்க்குமிழிகள் வந்து போவது போல இங்கு ஆத்மாவை அறியாததினாலே இங்கு மனமானது உடலை எடுத்து வந்து போகின்றது என்ற புரிதலும் நம்ம இடத்திலே வர வேண்டும். அதைத்தான் இங்க மகான்கள் உதாரணத்தோடு நமக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இப்ப வேதாந்த விஷயங்களின் உண்மைகளை மகா வாக்கியங்களின் துணை கொண்டு தக்க சத்குரு மூலமாக தன்னுடைய சுயத்தை பற்றி கேட்டு அறிந்த பின்புதான் சாதகன் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை பற்றி தெரிந்து கொள்கிறான். அந்த வழிமுறை பற்றி இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது. எப்படின்னா, அந்த சுயம்பிரகாச நிலையில் தன் சுயத்தில் தன்னில் தானாய் என்றென்றும் நிலைத்திருக்கும் திட ஞானம் ஒருவனுக்கு உண்டாவது என்பது உடனடியாக நிகழக்கூடியது அல்ல. ஏனெனில் அத்தகைய சாதகனின் மனம் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான விஷய சுகங்களிலே சிக்கிக் கொண்டிருப்பதினாலே அவ்வளவு எளிதாக அதிலிருந்து அவனால் விடுபட முடியாது. ஆகவே முதலில் அந்த சாதகன் தன்னிடத்தில் இருக்கின்ற மனதை கொண்டு எது நித்தியம் எது அனித்தியம் என்ற விசாரத்தை மேற்கொண்டு விவேகத்தை அடைதல் வேண்டும். அவ்வாறு விவேகத்தை அடைதல் என்பதற்கு அவன் செய்ய வேண்டிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அறிந்து கொண்ட விஷயம் இருக்கிறது இல்லையா, இது மாதிரி ஆன்மவியல் பாடங்களை படித்து நான் அந்த தூய அறிவு ஆன்மா என்று அறிந்து கொண்ட அந்த விஷயத்திலே, அந்த ஆத்ம சாட்சாத்காரத்திலே இடைவிடாது இருக்கின்ற தக்க சத்குருவின் சந்நிதியில் முன்பு நின்று அவனது அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் பெற வேண்டும். அதற்காக அவன் அடிக்கடி அது சம்பந்தப்பட்ட ஆன்மவியல் பாடங்களில் எழுகின்ற சந்தேகங்களை குருவிடம் கேட்டு அதை தெளிந்து நன்று உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் அவனுடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கி ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைந்து நிலையான தன் உண்மை சொரூபம் இதுவென அறிந்து அதுவே நான், அத்தகைய நான் ஒருவனே என்றென்றும் நித்தியமானவன், அதுவே சத்தியம் என்றும் மற்றவைகளெல்லாம் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட மித்யா என்றும் வேத மகா வாக்கியத்தின் உண்மை பொருளை உணர்ந்து பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்பதில் திடமாக நிற்கவும் முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இது மாதிரி வேதாந்த பாடங்களை படிக்கும் போது நம்ம என்னதான் பாடங்களை படிச்சாலும் அதுல சில சந்தேகங்கள் நம்ம இடத்துல வரத்தான் செய்யும். ஆனா அந்த சந்தேகங்களை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிக்காம அதை அப்பப்போ கேட்டு நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு நம்ம போறதுக்கு லகுவா இருக்கும். இல்லைன்னா அந்த சந்தேகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நம்ம இதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு கற்பனையிலேயே இருந்துகிட்டு திருப்பி நம்ம பாடங்களை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கிடைக்காதனால மேலும் சந்தேகங்கள் புதுசு புதுசா உண்டாகி கொண்டே இருக்கும். அதனால முறையா இந்த பாடத்திட்டங்களை படிப்பது நமக்கு விசேஷம் வாய்ந்தது. அதுக்குதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், இந்த பாடத்திட்டங்களை படிக்க வர்றவங்களுக்கு முதல்ல தத்துவ போதம்ங்கிற நூலை எடுத்துக்குங்க, அது ரொம்ப லகுவா எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அப்புறம் தத்துவ போதம்ங்கிற நூல் வந்து படிச்சு முடிச்ச பிறகு இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற நூல் எடுத்து படிங்க. ஏன்னா எளிய தமிழ்ல ரொம்ப லகுவா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்ப இது மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஏன்னா அதுல வந்து தத்துவங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கும். மேலும் வந்து நமக்கு நம்ம யார் என்று சுட்டி காட்டும். அப்ப அந்த புரிதல் நம்ம இடத்துல தெளிவா வர வரவே நம்முடைய உண்மை சொரூபம் நம்ம இடத்துல பிரகாசிக்கிறதை நம்ம அனுபவமாக்குற வாய்ப்பு உண்டாயிடும். அது உண்டாவதற்கு தடையாக மனதிலே ஏதேனும் சந்தேகங்கள் மேலும் எழுந்தால் அந்த சந்தேகத்தையும் நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளும் போது இன்னும் லகுவாக நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வெற்றி அடைய முடியும் என்பதாகத்தான் எங்க மகான்கள் வந்து சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப எது நித்தியமோ அதை மட்டும் பற்றி கொண்டு அனித்தியமானவைகளை அகற்றுவதில் முதல் படியாக உடல் பற்றிய உண்மைகளை நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொள்ளும் போது நம்ம யாராவது சுட்டி காட்டும் போதோ அல்லது ஆழ்ந்த தூக்கத்தின் பின்போ நாம் முதலில் காண்பதும் உணர்வதும் நமது இந்த ஸ்தூல உடலைத்தான் என்பதனால அந்த ஸ்தூல உடலுக்குத்தான் இங்கு பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு முதலான பருவங்கள் எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அதுபோன்று நம்முடைய கனவிலே வருகின்ற சூக்கும உடலுக்கும் வெவ்வேறு பருவங்கள் இருப்பது போலத்தான் கனவிலேயும் காணப்படுகின்றன. அது மாதிரியே ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு அனுபவம் ஆக முடியாத காரண உடல் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட காரண உடல் தினம் தினம் வந்து போவது போலத்தான் அவைகளையும் நாம் அறிகிறோம். அதாவது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் அந்த காரண உடலில் தான் தினந்தோறும் அடங்கி அதன் பின்பு தான் அது வெளியே கிளம்புகின்றது என்று நமக்கு சாஸ்திரம் நன்கு விளக்கி புரிய வைத்திருக்கின்றது. அப்ப இந்த புரிதல்லாம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாடங்கள்ல நம்ம தேர்ச்சி அடையும் போதுதான் புரியும். காரண உடல்ங்கிறது எப்படி, சூக்கும உடல்ங்கிறது எப்படி, ஸ்தூல உடல்ங்கிறது எப்படி அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி பாடங்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கும். அப்ப அந்த காரண உடல்கிற சஞ்சித கர்மாவில இருந்து தான் நம்ம பிராரப்த கர்மாவை எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாலும், அந்த பிராரப்த கர்மா பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த உடல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிறவியில அனுபவம் ஆகக்கூடிய இந்த விஷயமாக இருந்தாலும் திருப்பி திருப்பி நமக்கு காரண உடல்ல போய் ஒடுங்கி ஒடுங்கி வரும்போது சில சம்ஸ்காரங்கள் நமக்கு மாறி வேலை செய்யும். அப்ப அது ஏன்னா அந்த காரண உடலுக்குள்ள போயிட்டு வரும்போது சில வாசனைகள் வந்து வெளியே வந்துடும். அப்ப நம்ம இடத்துல கிளம்பாத சில வாசனைகள் கூட புதியதாக கிளம்பும். அப்ப இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு விசாரணை பண்ணா நம்ம தினமும் அந்த காரண தேகத்துக்குள்ள போயிட்டு வர்றதுனால தான். அப்ப அதனால நிறைய மாற்றங்கள் கூட நம்முடைய காரண தேகத்தின் மூலமா நமக்கு நடைமுறை நடக்கிறதையும் நம்ம அனுபவம் ஆக்க முடியும். அதுக்கு வந்து இந்த பாடத்திட்டங்களை நன்றாக உள்ள வாங்கி அந்த புரிதலுக்குள்ள வரணும். அப்பதான் நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஹையர் சப்ஜெக்டா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட இதை படிக்கணும். அப்பதான் அந்த சப்ஜெக்ட் உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அந்த காரண உடலை வந்து என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு அறியாமை, அனிர்வச்சனீயம் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது. காரண உடலை பத்தி பேசும்போது அது எப்படிப்பட்டது என்பது யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த காரண உடல் இருக்கக்கூடிய சம்ஸ்கார பதிவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. காரண உடலுக்குள்ள தெரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க மனசு இல்லையா, மனசு போய் ஒடுங்கிடுது இல்லை. அந்த காரண உடலுக்குள்ள போன உடனே மனசு ஒடுங்கிடும். மனசு ஒடுங்கிற பிறகு நீங்க எப்படி விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும்? எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதனாலதான் காரண உடல்ல வந்து நம்ம அனுபவமாக்கவே முடியாதுன்னு சாஸ்திரம் அதை அனிர்வச்சனீயம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. அப்போ இந்த தோன்றி மறையக்கூடிய அனுதினமும் நம்ம இடத்திலே வந்து போகின்ற இந்த சூட்சும உடலும் ஸ்தூல உடலும் அந்த காரண உடலின் மூலமாகத்தான் அடங்கி அதன் பின்பாகத்தான் எழுகிறது. அவ்வாறு இந்த உடல்கள் அந்த காரண உடலில் அடங்க முடியாமல் போனா ஒரு சில நாட்களிலேயே இந்த ஸ்தூல உடலும் இங்கு இல்லாமல் மறைந்து விடும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க ஒடுங்குற விஷயம் வந்து நமக்கு டெய்லி நடக்குது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பழைய பாடங்கள்லயே புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம் இல்லையா? பிரளயம் அப்படின்னா மகா பிரளயம், அப்புறம் நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த தூக்கத்தினால வரக்கூடிய சிறிய பிரளயம், இந்த ரெண்டையும் நம்ம வந்து கடந்த பாடங்கள் மூலமா விளக்கப்பட்டது. அப்ப அந்த பிரளயம் அப்படின்னா லயமாகி மீண்டும் அது வெளிப்படக்கூடியதுதான் நம்ம பிரளயம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல படிச்சோம். அப்ப அந்த ஒடுக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒடுக்கம் வந்து மீண்டும் வெளிப்படுது, அந்த வெளிப்பட்டது மீண்டும் ஒடுக்கத்துக்குள்ள போகுது. அப்ப அந்த ஒடுக்கம் வெளிப்பாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம பிரளயம் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு உதாரணமா நம்ம என்ன பண்ணோம், ஒரு செடி விதையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இப்ப ஒரு விதை அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற நிலையில இருக்கு.
ஏன்னா எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஆலமரம், எத்தனையோ ஏக்கராவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, கிளைகளை தொங்க வச்சுக்கிட்டு இருக்கிற, இலைகளை, காய்களை, கனிகளைன்ட்டு பரந்த ஒரு பிரம்மாண்ட ஆலமரத்தையே ஒரு கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குது. அது வெளிப்படுத்தாம இருக்குது இல்லையா? அதுக்கு பேரு அவ்யக்த நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அவ்யக்தம் அப்படின்னா ஒடுங்கிய நிலை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஒடுங்கிய நிலையில என்ன நடக்கும்? எதுவுமே வெளியே தெரியாது இல்லையா? அதே நிலை தான் இந்த காரண தேகமும். ஏன் அந்த விதையோட இங்க கம்பேர் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, இப்ப விதையில சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் அந்த விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஆமா, உண்மைதாங்க. அந்த விதைக்குள்ள அந்த ஆலமரம் ஒடுங்கி இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த விதையை நான் வெளியே வச்ச பிறகு அது பிரம்மாண்டமா வளர்ந்து பல ஏக்கராக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய கிளைகளை படர்ந்து பல இலைகளோட காய்கள் கனிகளோட காணப்படுகின்ற அந்த ஆலமரத்தை பார்த்து அசந்து நிக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட பிரம்மாண்ட ஆலமரம் ஒரு சிறிய விதைக்குள்ளத்தான் ஒடுங்கி இருந்ததுங்கிறது நமக்கு அனுபவம் உண்மை தானே. அப்ப அது மாதிரி நம்முடைய இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் இப்ப நம்ம வெளியே இந்த உலகத்தை அனுபவமாக்குறோம் இல்லையா? இப்ப அனுபவமாக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு இல்லையா? எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அப்படின்னா, இப்ப உங்களுடைய மனம் எதை நாடுதோ அதற்கேற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. இன்னொருத்தருடைய மனம் எதை நாடுதோ அதற்கேற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம இந்த ஆன்மவியல் பாடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்ப 1 மணி நேரம் நம்ம இந்த கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் இந்த மாதிரி விஷயத்த நாட்டம் கொண்டு இந்த பக்கம் வந்துருச்சு. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குங்க, வாங்க ஜாலியா சினிமாவுக்கு போலாம் அப்படின்ட்டு தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பாக்குறோம். கிளப்புக்கு போறவங்களையும் பாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறவங்களையும் பாக்குறோம். பிசினஸ் டென்ஷன்ல பிசினஸ் மைண்ட்ல இருக்கிறவங்களையும் பாக்குறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனோநிலைகளை இந்த மனிதர்களை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மனோ வேறுபாடுகள் மனோ விகாரங்கள் எல்லாம் எப்படி நம்ம இடத்திலே மாறுபட்டு காணப்படுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபட்டு காணப்படுகிறது இல்லையா? அது எதனால அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அவரவர்களுடைய எண்ணம் சார்ந்த வாழ்க்கை, அது மனம் சார்ந்த வாழ்க்கை. நம்ம எதை விரும்புறோமோ அதை நாடி நம்ம போறோம், அதை தேடி போகிறோம். அப்ப அதை இங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த காரணத்தேகத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளும் என்ன பண்ணுதுன்னா, அது சம்பந்தமான சூழ்நிலையை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். அதனாலதான் அதை நோக்கி நம்ம நகர்றோம். ஏன்னா நம்முடைய ஆசா பாசங்கள் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு, சித்தத்துல சேகரிக்கப்பட்டு பதிந்து வைத்திருக்கிறது. அது காரணத்தேகமா நம்ம இடத்துல இருக்கிறது. அதுதான் சம்ஸ்காரங்கள், வாசனைகள். அப்ப அது வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கை முறையும் அதற்கேற்ற மாதிரி தான் அமைக்கப்படும். அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி மாறி மாறி தான் வாழ்க்கையை வாழறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும் போது இந்த தினசரி நிலை, அந்த காரணத்தேகத்துல நம்முடைய உடலும் மனசும் அடங்கல அப்படின்னா இந்த ஸ்தூல உடல் இல்லாமல் போய்விடும். ஆக இவைகள் எல்லாவற்றிற்குமே ஒரு தொடக்கமும் வளர்ச்சியும் முடிவும் இருப்பது நமக்கு நன்கு கண்கூடாக தெரிகின்றது. அப்ப இவைகள் அனைத்திற்குமே மூல காரணமாக இருப்பதும், இவைகள் அல்லாது இவைகள் அனைத்திற்கும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் நான் இவைகளிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய சமாச்சாரமா இருந்தாலும் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதானே ஆன்மா, அறிவு, அதுதானே நான்ங்கிற விஷயம். அப்ப அதையும் நம்ம இங்க நன்றாக விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்த பேசும்போது என்ன சொன்னோம், நமக்கு 3 உடல்கள்லயும் நம்ம அனுபவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நனவு உலகத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த வகுப்பை நம்ம லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடந்து கொண்டிருக்குங்கிற அனுபவம் உண்மை நம்ம இடத்திலே இருக்கு, பதிவாகிட்டே இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்ப நமக்கு அனுபவம் உண்மை. இரவு நம்ம தூங்கும் போது இந்த உலகம் காணாம போயிடும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்துடும். நம்ம சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கள் மறைந்து விடுவார்கள். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் மறைஞ்சிடும், நம்முடைய ஜாதி மதம் மறைஞ்சிடும், எல்லாமே மறைஞ்சு போய் வேறு ஒரு உலகம், நம் கற்பனை உலகம் படைக்கப்படும், மனதனால படைக்கப்படும். அதுதான் கனவு உலகம். அப்ப அந்த கனவு உலக வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அங்க சிறிது காலம் வாழ்றோம், சிறிது நேரம் வாழ்றோம். அப்ப அந்த டைம் முடிஞ்ச பிறகு டீப் ஸ்லீப் போயிடுறோம், ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம். அப்ப இந்த 3 அனுபவங்களும் நமக்கு எப்படி நடக்குது, ஸ்தூல சூட்சும காரண உடல்கள் மூலமா நடக்குது. ஸ்தூல உடல்ல, பரு உடல்ல இப்ப இந்த நேரடி வகுப்பு அனுபவம் ஆகுது. சூட்சும உடல்ல கனவு உலகம் அனுபவம் ஆகுது. காரண உடல்ல இந்த 2 உடல்களுமே அனுபவம் இல்லை. கனவுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, நனவுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஆழ்ந்த உறக்கத்திலே நான் இருக்கின்றேன். அதுதான் என்னுடைய காரண உடல். அதனாலதான் அது அனிர்வச்சனீயம்னு சாஸ்திரம் சொல்லுது. அது இது இன்னது என்று அதை விளக்க முடியாது.
காரணத்தேகத்தை பற்றி விளக்கவே முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட பதிவுகள் இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்கான மனோசக்தி அங்க இல்ல. மனம் ஒடுங்கிடுது. அப்ப அந்த மனம் ஒடுங்குறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், நல்லா தூங்கும் போது நம்ம யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றோம் இல்லையா? நான் ஆணான்னு தெரியல, பெண்ணான்னு தெரியல, நான் எந்த ஜாதின்னு தெரியல, மதம்னு தெரியல, எந்த மொழின்னு தெரியல, எதுவுமே தெரியாம தூங்கக்கூடிய அந்த நிலை தான் காரணத்தேகத்தினுடைய நிலை. அதுதான் சஞ்சித கர்மாவும் கூட. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து தினம் அனுபவிக்கிறோம் இந்த வாழ்க்கைய. அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை சூழல்ல நம்ம எடுத்துட்டு கொண்டு வந்து அனுபவிக்கிற அந்த சம்ஸ்கார பதிவுகளை நம்ம அனுபவம் ஆக்கும் போது, இப்ப இந்த நனவு நிலையில நம்ம விழித்து கொண்டால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு பகுத்து விசாரிக்கும் போதுதான், அந்த விவேகத்தை அடையும் போதுதான் நாம வந்து சரியான பாதையில பயணிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, மனம் போன போக்கிலேயே அப்படியே போய்கிட்டே இருப்போம். கடைசியில என்ன ஆயிடும், ஒண்ணு புரியாமையே மரணம் வந்துடும். அப்புறம் மீண்டும் அடுத்த பிறவிக்கு தயாராயிடுவோம். ஏன்னா ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைக்கேற்ற அடுத்த உடம்பு. அப்படியே புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படின்ட்டு பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா நமக்கு என்ன இங்க வேணும்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா, விழிப்பு நிலையிலே மனதிற்கு ஒரு விவேகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த விழிப்பு நிலையிலே நம்ம மனதிற்கு ஒரு விவேகம் கொடுத்த பிறகுதான் மனம் புரிந்து கொள்ளுது. தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை புரிந்து கொள்கிறது. அப்படி புரிந்து கொள்ளுகின்ற மனம் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகின்றது. தனித்துவம்னா என்ன, இங்க நான் இன்னார், இன்ன ஜாதி, இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, பதவி பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுடும். அதுதான் நேத்தின்னு நேற்றைய கிளாஸ்ல பார்த்தோம். நேத்தின்னா இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த புலன்கள் நான் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றையா நீக்கி பார்த்தா, அப்ப இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு நீக்கப்பட்டு விடும்போது நம்ம உண்மையிலே யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா அந்த தூய அறிவாகிய ஆன்மா அப்படிங்கிறது நமக்கு புரிய வருகின்றது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உயர வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அதற்கு என்ன வழிமுறைகள் சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த விஷயங்களை விசாரணை பண்ணி பார்க்கறது தான் வழின்னு சொல்லுது. வேற வழியே கிடையாது. நீங்க வேற என்ன பயிற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் அது தற்காலிகமான ஒரு மன ஒடுக்கத்தை உண்டாக்குமே தவிர மனதிற்கு விடுதலையை கொடுக்காது. அப்ப மனதிற்கு விடுதலை என்று எப்போது வரும்னா, மனம் தன்னை பற்றி அறிந்து தெளியும் போதுதான் மனதிற்கு விடுதலை என்ற ஒரு விஷயமே கிடைக்கும் என்பதாக இந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான விஷயங்களாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அப்ப இந்த ஸ்தூல உடல் நமக்கு தெரிந்த பின்புதான் இந்த உலகமே நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா இந்த ஸ்தூல உடல் வந்தா தான் நமக்கு புலன்கள் வருது இல்லையா? புலன்கள் வந்தா தானே நமக்கு அந்த புலன்கள் வழியா காட்சிகள் உண்டாகுது. அந்த காட்சிகள் வழியா இது இன்னது அப்படிங்கறத கண்கள் பார்க்குது. ஆனா வெறும் கண்கள் பார்க்கறதுனால மட்டும் நம்ம தெரிந்து கொள்கிறோமானா இல்ல. அதற்கு பின்புலமாக மனசும் இருந்து சொல்லணும். மனம் அதை இது இன்னதுன்னு பகுத்து புரிந்து புத்தி சக்தியில தெரிந்து தெளிந்து சித்தத்தில சேகரித்து வைத்துக் கொள்ற ஒரு நிலை நமக்கு உண்டாகணும். அப்ப இங்க என்னென்ன தேவைப்படுது? வெறும் ஸ்தூல உடல் மட்டும் இருந்தா போதாது, சூட்சும உடலும் நமக்கு தேவை. அப்ப புறக்கரணங்கள் அந்த கரணங்கள் ஆகிய கரணங்கள் இருந்தால்தான் நமக்கு இந்த உலகம்ங்கிறதே விரியும். இல்லைன்னா இந்த உலகம்ங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இந்த உலகத்தை நாம் நமது சூட்சம ஐம்புலன்களால் அறிகிறோம். அந்த ஐம்புலன்களும் செயல்பட அதற்கு வேண்டிய ஸ்தூல கருவிகளும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளும் நமது இந்த ஸ்தூல உடலில் இருக்கின்ற அங்கங்களே. அவைகளை தான் நம்ம வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படின்லாம் நம்ம பேசுறோம். அப்போ இந்த உடலே நான் அல்ல என்கின்ற போது அந்த கருவிகளோ அல்லது அவைகளை இயக்கும் நுண்புலன்களாக நாம் எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த 5 புலன்களும் நான் அல்ல, இந்த உடலும் நான் அல்ல, அந்த 5 புலன்களையும் உடலையும் இயக்குகின்ற சூட்சும உடலும் நான் அல்ல. அந்த சூட்சும உடல் என்றது என்ன? நுண்ணிய உடல் என்ன? அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அகக்கரணங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நானாக இருக்க முடியும்? அதனால அவைகள் நாம் அல்ல. அப்படி என்றால் நாம நம்ம எப்போது நாம் உணர்கிறோம், அந்த நான் யார் என்று கேட்டு அதை பற்றி சதா சர்வ காலமும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த நனவு நிலையில் மட்டும்தான் நமக்கு இந்த சாஸ்திரத்தின் மூலமாக ஒரு புரிதல் வந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்ளவே முடியும். வேற எந்த வகையில நீங்க தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த புரிதல் வந்து மனதிற்கு கொடுத்தால்தான் மனசு வந்து லிப்ட் ஆகி மேல்நிலைக்கு வந்து தன்னை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உணரும். இல்லைன்னா அது என்ன பண்ணோம்னா ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலேயே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்துல பற்றி கொண்டே இருக்கும். அந்த பற்று விடும்போதுதான் இங்க மனமற்ற நிலை உண்டாகி அந்த அறிவாக நான் இருக்கிறேன்கிற அந்த பிரகாசம் வெளிப்படும். அப்ப இத மகான்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிநிலையில சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
நாம இந்த வகுப்புகளை எல்லாம் கவனிக்கும் போது அப்ப அப்படி சொன்னாரு, இப்ப இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு கம்பாரிசன் பண்ணக்கூடாது. ஏன் கம்பாரிசன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்தந்த சூழ்நிலையில பக்குவத்துக்கு அது அப்படி பேசப்பட்டிருக்கும். ஆனா அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு நாம தான் தனிப்பட்ட முறையில விசாரணை செய்து பார்த்து, அது நம்ம எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த சிக்கலை நம்ம விடுவித்துட்டா, அடுத்தது நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த புரிதலுக்குள்ள நம்ம வர முடியும். அப்ப அதனால அந்த புரிதல் அப்படி அவரு சொன்னது இப்ப இவரு இப்படி சொல்றாரு அப்படிங்கிற கம்பாரிசனோ 2யும் போட்டு கன்ஃபியூஷனுக்கோ நம்ம இங்க இடத்த கொடுக்க கூடாது. தெளிவுக்கு வந்துடணும். அந்த தெளிவு என்னன்னா, அந்த வகுப்புகள் தான் மாறுபட்டு காணப்படும். ஏன் வகுப்புகள் மாறுபட்டு காணப்படும்னா, மாணவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி வகுப்புகள் மாறி மாறி இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து கேட்கின்ற உங்களுக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத லெவல்ல புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப உங்களுக்கு இந்த பாடத்திட்டம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்களே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரியாது. நான் உங்களுடைய தகுதிய நேரடியா பார்க்கல இல்லையா? அப்ப நீங்களே தான் உங்களுடைய தகுதிய நீங்க மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும்னு சொல்றேன். ஏன்னா நேரடி வகுப்புக்கும், இந்த மாரி ஆன்லைன் வகுப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்ப நேரடி வகுப்புல மாணவர்களுடைய தகுதிய ஆசிரியர் நன்கு அறிவார். ஏன்னா, அவரோட படித்து வருகின்ற மாணவருடைய அந்த விஷயத்த அவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். 1ஆம் கிளாஸ்ல என்கிட்ட தான் படிச்சான், 2ஆம் கிளாஸ்ல என்கிட்ட தான் படிச்சான், 3ஆம் கிளாஸ்ல என்கிட்ட தான் படிச்சான்ட்டு அந்த ஆசிரியருக்கு நன்றாக தெரியும். அப்ப அவன் படித்துக் கொண்டே வர்றான். இப்ப வந்து அவன் பிளஸ் 2க்கு தகுதியான பையன் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் நன்கு உணர்ந்திருப்பான். ஆனா ஆன்லைன் கிளாஸ்ன்னு வரும்போது, ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 12ஆம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இந்த பாடத்திட்டத்தை கேட்டான்னா, அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஒண்ணுமே புரியாத போது, அவன் ஏதோ சொல்றாங்க, இது நமக்கு ஆகாத விஷயங்கிற மாரி ஒரு தவறான முடிவை எடுத்து விடுவான். ஏன்னா, அவனுக்கு இதை பற்றி ஒரு அனுபவம் இல்ல. இதை பற்றிய முன் அனுபவம், இதற்கு முன்னாடி பாடங்களை படிக்காததுனால ஒரு தெளிவு இல்ல. அந்த தெளிவு இல்லாதனால தவறுகள் நேர வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதனால, இங்க இந்த மாரி பாடத்திட்டங்களுக்கு வருகின்ற சாதகர்கள் முதல்ல செய்ய வேண்டியது, அடிப்படை பாடங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாரி 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் எல்லாம் நம்ம இதுல படிச்சுட்டு மேல்நிலைக்கு வரும்போது தான், லகுவாக நம்ம உள்வாங்க முடியும். அப்பதான் சொல்ல வர்ற விஷயம் நமக்கு புரியும். இல்லன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாரி ஒரு கதை கேட்கிற மாரி போயிடும். படிச்சு பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன ஆகும்? முயற்சிகள் வீணாக்கப்படும். அப்ப இந்த முயற்சி வீணாகறதுனால நம்முடைய விவேகம் என்ன ஆகும்? வளரவே வாய்ப்பு இல்லாம போயி, அப்பதான் நமக்கு என்ன ஆகுது? இவ்வளவு விஷயங்கள உள்ள வாங்கியுமே நமக்கு பயனற்ற நிலை உண்டாகி விடுகிறது. அப்ப அந்த பயனற்ற நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறதுல தவறு பண்ணிட்டோம். எடுத்த உடனே நம்ம வந்து ஹையர் சப்ஜெக்ட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டோம். அப்ப நமக்கு அது புரியாம போறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதனால நீங்க இந்த பாடத்திட்டங்கள முறையா படிங்கங்கிறதுக்கு தான் நம்ம இந்த டெலிகிராம் குரூப்லயே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பேசிக்ல இருந்து குடுத்திருக்கிறோம். நீங்க இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து 2017ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெலிகிராம் குரூப். அந்த 2017ல நீங்க ஃபர்ஸ்ட் போறதுக்கு உண்டான லிங்க் மேலேயே குடுத்திருக்கு. அந்த லிங்க நீங்க பிரஸ் பண்ண உடனே, நீங்க அந்த கிளாஸ்னுடைய ஸ்டார்ட்டிங் பேஜ்க்கு போயிடலாம். அந்த ஸ்டார்ட்டிங் பேஜ்க்கு போயிட்டீங்கன்னா, அந்த பேஜ்ல நெறைய மகான்கள் வந்து ஸ்பீச் குடுத்திருப்பாங்க. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஸ்பீச்ச வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக, கர்மான்னா என்ன? மனம்னா என்ன? ஆத்மானா என்ன? அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துல புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் அதுல இருக்கும். இந்த கிளாஸ்ல, இந்த டெலிகிராம் கிளாஸ்லயே. அத கொஞ்சம் நீங்க கேட்டுக்கிட்டே வரவே, அப்புறம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கும். அது என்னன்னா பாகவதம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த பாகவதம் 1 படிச்சா போதும். எல்லாம் தெரியும். ஆனா அந்த பாகவதம் வந்து பௌராணிகள் சொல்லிக் குடுக்கும்போது, பக்தியில சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா பக்தியில போகும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு ஹீரோ மாரி ஆயிடுவாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு ஹீரோ மாரி ஆயிட்டாருன்னா, நாம வந்து ஒரு கதாநாயகனுடைய என்னவா மாறுவோம்? தாசர்களா மாறிடுவோம். இப்ப எப்படி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் எல்லாம் கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. கட் அவுட்டுக்கு வந்து மாலை போடுவாங்க. ஆனா நமக்கு அத பார்த்தா நகைச்சுவையா இருக்குது இல்லையா? என்னடா போய் விஜய் கட் அவுட்டுக்கு போய் மாலைய போடுறான். விஜய் கட் அவுட்ல போய் பால் ஊத்துறான். படுபாவி, முட்டா பையன் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா நாமளும் அதத்தான் செய்றோம். ஏன்னா அவன் விஜய் கட் அவுட்டுக்கு ஊத்துறான். நாம விநாயகர் கட் அவுட்டுக்கு ஊத்துறோம். அல்லது விஷ்ணுவுடைய கட் அவுட்டுக்கு ஊத்துறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த புரிதல் வந்து நாம நம்ம சைடுல சரியா இருக்கிற மாரி நம்ம நெனச்சுக்கிறோம். அவங்க சைடுல அவங்க சரியா இருக்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா இங்க நடக்கிறது தானே நடக்குது. உண்மை என்னன்னு தெரியலையில்ல யாருக்குமே. அப்ப உண்மை புரியும் போது அங்கத்தான் நம்ம விவேகத்துல விழிப்படைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த விஜய் ரசிகனுக்கு புரியும். என்ன ஒரு முட்டாள்தனம்.
ஒரு பேனர்ல போய் நான் பாலை ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஒரு பேனர்ல போய் மாலையை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன். நேரடியா விஜய் வந்திருந்தா போட்டிருந்தா அதாவது பிரயோஜனமா இருந்திருக்கிறோம். அதை செய்யாம போய் பேனருக்கு போட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவான். அப்ப அவன் என்னைக்காவது விஜய் நேர்ல பார்த்தான்னா அவருக்கு ஒரு பாலாபிஷேகமோ அல்லது ஒரு மாலையோ போடுவான். அவர் வாங்கிப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க அந்த பாலாபிஷேகமும் அந்த மாலையும் நம்ம வெளியே போடுறோம் இல்லையா, அது நமக்கு தான் போட்டுக்கணும். ஏன்னா இங்க நாம என்ன அதுவா தான் இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றாங்க, அந்த ஆன்மா உடலில் இருந்துட்டு போனதுனால அந்த உடலுக்கு கடைசியில இறுதிச் சடங்குக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த இறுதிச் சடங்குலயே அவ்வளவு மாலைகள், மலர் மாலைகள் போடுறாங்க அந்த உடம்புக்கு. அப்புறம் நம்ம உடம்ப குளிப்பாட்டுறாங்க. அதுவே மண்ணுக்குள்ளதானே போட போறோம், தூக்கி வீசிட்டு போலாம்ல. ஆனா அதை ஏன் அவ்வளவு மதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அறிவு பிரகாசித்த தேகம் அது. அது அவனுக்கு புரியல, ஞானிகளுக்கு புரிந்தது. அதனால் அவர்கள் அதை ஆராதனை செய்தார்கள். அந்த உடலை கூட ஆராதித்தார்கள். ஏன்னா அது அறிவு பிரகாசத்தை வாங்கி விசாலமா விளங்கி கொண்டிருந்த ஒரு உடலா இருந்ததுனால அவர்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். அதனால அந்த சம்பிரதாயத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நடைமுறையில் நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அது எதுக்குன்னு தெரியாம தானே செய்யறோம். அப்ப அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். மூடத்தனம் எது, முக்கியமா செய்ய வேண்டியது எது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பகுத்து பிரித்தறியக்கூடிய நிலையிலேயே இல்லை யாருமே. எல்லோரும் ஒரே மாதிரி மத்தவன் செய்யறான், நானும் செய்யறோம். ஆனா எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அதனுடைய சிறப்பு இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதனால பகவான் இந்த ஆதிசங்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அறிவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறத பல வழிகள் நமக்கு எடுத்து எடுத்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நேத்து கூட ஒரு ஸ்லோகம் ஏக்க ஸ்லோகியவில் அவரு நமக்கு அந்த தெளிவுபடுத்தினாரு. இன்னொன்னு இருக்கு அவருதேதான், ஆத்ம சடக்கம் அப்படின்னு, நிர்வாண சடக்கம் அப்படின்னு பேரு. அதுல அவரு பகவான் ஆதிசங்கரர் அழகா பாடுறாரு. மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம், அந்த நிலையில ஆரம்பிக்கிறார். மனசு, புத்தி, இந்த சித்தம் எல்லாம் நான் கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு கடைசியா என்ன சொல்றாரு, சிவானந்த ரூபகா சிவானந்த ரூபம் சிவானந்த ரூபம், நானே அந்த சிவம், நானே அந்த சிவம் என்பதாக அந்த நிர்வாண சடகத்துல ஆதிசங்கரர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு. அந்த பாடல் ஏற்கனவே நம்ம வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி கேளுங்க. அதுல புக்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிங்க. தமிழ் விளக்கமும் அதுல இருக்கும். ஏன் இதெல்லாம் இப்ப நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கேட்டோம்னா புரியாம போகும்போது எவ்வளவு பெரிய உயரிய விஷயத்தை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் அதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்ம வைரக்கல்ல அல்லது ஒரு மரகதக்கல்ல முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சாலையில நடந்து போகும்போது ஒரு வைரக்கல் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வைரக்கல் தான் நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடுவோம். ஆனா முன்னாடியே வைரக்கல்லை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அதை எடுத்து அதை பாதுகாத்து வைப்போம். அது மாதிரி இப்போ இந்த சாஸ்திரத்தினுடைய உயர்நிலை பாடங்களுக்கு நீங்க வரும்போது இதனுடைய வேல்யூ தெரியாம இதை உதாசீனப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த ஹையர் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இதனுடைய வேல்யூ தெரியறது இல்லை, அதனால இதை உதாசீனப்படுத்துகிறார்கள். அதை நான் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, என்னடா இவ்வளவு பெரிய ஒரு வைரக்கல் எடுத்து கையில கொடுக்குறேன், அதனுடைய வேல்யூ தெரியாம தூக்கி கண்ணாடி கல்லுன்னு வீசுறானே. அப்ப கண்ணாடி கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க கிட்ட இல்லையா நான் கொண்டு போய் வைரக்கல்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி மகான்களும் நினைக்கிறார்கள். அதனால எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, ஞானிகள் எல்லாருமே அந்த தெளிவு, அந்த புரிதல், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய வேல்யூ தெரிய வந்துடும். அப்ப இந்த வேல்யூ தெரியும் போதுதான் இதனுடைய மகத்துவம் மனதில் நன்றாக புரிந்து நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நாம் திடமாக நிற்க முடியும். அவன் தான் திட ஞானி. அப்படிப்பட்ட திட ஞானி தான் சிவானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்ல முடியும். நானே அந்த சிவம் என்று சொல்ல முடியும். மற்றவர்களால் அதை சொல்ல முடியாது. அதுதான் நிர்வாண சடக்கத்துல பகவான் ஆதிசங்கரர் அவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்திருந்தார். அப்ப இங்க இந்த 32வது ஸ்லோகத்துல அதை தான் சொல்றாரு. ஒரு சாதகனினுடைய சாதனை தவம் எல்லாம் தனக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் நிரந்தரமற்றது என்பதாலும் அவைகளை காணும் தானே அவைகளை விட மிக முக்கியம் என்பதாலும் அந்த விஷய சுகங்களில் மனதை செலுத்தாமல் அவைகளினால் கவர்ந்து ஆட்கொள்ள இடம் கொடுக்காமல் எப்போதும் தன்னில் தானாய் தன்மயமாய் தன் சுயத்தில் இருக்க முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றதாக சொல்றார். அதுதான் இங்க சொல்றாரு. தேகான்யத்வான மே ஜன்ம ஜரா கார்சியல யாத்தயக,
நனவில் இருக்கும் இந்த ஸ்தூல உடலோ, கனவில் வருகின்ற சூட்சும உடலோ, ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்கும் காரண உடலோ நான் இல்லை. நான் அவைகளுக்கு அப்பாற்பட்டவன். சப்தாதி விசியைகை சங்கே நிரிந்திரிய தயானச்ச. அப்போ எனக்கு இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, இளமை அப்படிங்கிற எந்த விகாரங்களும் பொருந்தவே பொருந்தாது. மேலும் என்னுடைய உடலில் இருக்கின்ற புலன்கள், இந்திரியங்கள் எதுவுமே எனக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. எனக்கு அது கிடையவே கிடையாது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான். நான் எப்படிப்பட்டவன்? அந்த தூய அறிவு, தூய ஆன்மா, சிவானந்த ரூபம், சிவோகம் சிவோகம் அப்படிங்கிறார். அந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாகி நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன், அந்த ஆன்மாவாகத்தான் இருக்கிறேன் நம்ம சொல்லணும்னா நாம இந்த பாடத்திட்டங்கள்ல ஒரு தெரிந்த அறிவுக்குள்ள வரணும், புரிதலுக்குள்ள வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்பதாக மகான்கள் பல வழிகளிலே நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப அடுத்தது 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்த்துடலாம். 33வது ஸ்லோகம். அமன் சத்வாத்ரமே துக்க ராகத்வேஷ பயாதய அப்ராணோ ஹியமனாஹா சுப்ர இத்யாதி ஸ்ருதி சாசனாத். இந்த 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற மனம் நான் அல்ல. அப்படி இந்த மனம் நானாக இல்லாததினாலே மனதினால் அடையப்படுகின்ற துயரங்களும், ஆசைகளும், கோபம், பயம் போன்ற மற்ற விவகாரங்களும் என்னை சேராதவைகள். ஆத்மாவாகிய நான் இது போன்ற விவகாரங்களிலே அல்லது விகாரங்களிலே சம்பந்தப்படாதவன். அப்போ அந்த சம்பந்தப்படாத நிலையிலே நான் இந்த பிராணனோ மனமோ இல்லாத மிகவும் தூய்மையானவன் என்பதாக வேத வாக்கியங்கள் சொல்கின்றது. அதை நன்கு உணர்ந்து கொள்வாயாக, தெளிவு பெறுவாயாக என்று இந்த 33வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். அதான் அப்ரானோ ஹயமனாஹா சுப்ர இத்யாதி ஸ்ருதி சாசனாத். ஸ்ருதிங்கிற சாஸ்திரத்திலே ஸ்ருதி ஒரு சாஸ்திரம் கொடுக்குது, ஒரு நிரூபணம் கொடுக்குது. என்ன சொல்லுது? இந்த மனமோ பிராணனோ இல்லாத தூய்மையானவன் நான். அமன் சத்வாத்திரமே துக்க ராகத்வேஷ பயாதயா. இந்த ராகத்வேஷம் என்ற விருப்பு வெறுப்புகளோ அல்லது பயமோ அல்லது கோபமோ இது எதுவும் எனக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள். இது எல்லாம் என்னிடத்தில் இல்லவே இல்லை அப்படின்ட்டு புரிய வைக்கிறார். அப்ப அந்த விஷயத்தை நம்ம எப்ப புரிந்து கொள்ளணும்னா, ஸ்ருதியினுடைய சாசனம், ஸ்ருதி சொல்லக்கூடியதை எடுத்துக்கொண்டு வேத வாக்கியங்கள் சொல்வதை நன்கு உணர்ந்து கொண்டு தெளிவு பெற வேண்டும் என்பதாக இந்த 33வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகிறார். அப்ப நாம் இந்த இடத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப இந்த ஸ்தூல உடலை, இந்த பரு உடலை நான் என அபிமானிக்கும் போது மட்டும்தான் அதன் சூக்கும மனம் இருக்கு இல்லையா, நுண்ணிய மனசு அனைத்து எண்ணங்களின் மூலமாகிய தன்னை நான் என எண்ணுகின்றது. ஆதலால் அதற்கு அனைத்து விதமான ஆசைகளும், துயரங்களும், விருப்பு வெறுப்புகளும் வந்து விடுகின்றன. அப்ப இங்கே மேலே சொல்லப்பட்ட இந்த செயலிலே பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா, நான் என்பது சத் என்ற இருப்பாகிய ஆத்மாவே என்றும் அது தன்னில் தானாய் தனித்துவமாய் ஸ்புரணமாகி கொண்டுள்ள நான் எனும் உணர்வாதலால் அதற்கு எந்தவித விகாரங்களும் கிடையவே கிடையாது என்றும் சொல்கிறார். மேலும் அது எப்படிப்பட்டது? சத்தாகிய அந்த இருப்பு சித்தாகிய அறிவாலேயே அனைத்தையும் உணர்ந்து கொள்வதினாலே, அந்த அறிவாகவே அது உள்ளதினாலே அதற்கு மனதினால் அடையப்படுகின்ற ராகத்வேஷங்கள் என்கின்ற விருப்பு வெறுப்புகளோ, துயரங்களோ, கோபங்களோ, ஆசைகளோ, பயமோ எதுவுமே கிடையாது. எதுவுமே அதனிடத்தில் ஒட்டவே ஒட்டாது. ஆனால் இந்த மனமானது எப்போதும் எதையாவது எண்ணிக்கொண்டு இருப்பதுதான் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறையாகவும் இருக்கின்றது. அப்ப அந்த எண்ணங்களுக்கு ஏற்றபடி நாமும் நம்முடைய செயல்களை செய்து கொண்டு அந்த மனம் போன போக்கிலே போய்கொண்டு இந்த ஆத்மாவிடத்திலிருந்து தன்னை பிரித்து வைத்துக் கொண்டு நான் வேறு, அந்த பரமன் வேறு, அந்த ஆத்மா வேறு என்பதாக பாகுபடுத்தி கொண்டு வேறுபாட்டுகளினாலே பிரித்து பார்க்கின்ற நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய அறியாமையினுடைய முதல் படி என்பதாக இங்கு சொல்ல வருகின்றார். மேலும்
இந்த முதலில் நான் என தொடங்கிய பிறகு அது அடுத்தது என்னவா மாறுதுன்னா அவன் அவள் அது என ஆரம்பித்து நான் நீ என்ற பாவனையால் எனது உனது என்ற வேற்றுமைகள் மேலும் வளர ஆரம்பிக்கின்றன. அப்ப நம்ம இடத்துல முதல்ல உருவாகிற அந்த நான்கிற ஸ்புரணம் ஆத்மாவினுடையது என்று அறியப்படாததினாலே அந்த நான்கிற அந்த ஸ்புரணத்தை நான் உடலின் மீது அபிமானம் வைத்து விட்டேன். நான்னா இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிமானத்தை வைத்து விட்டேன். அப்ப நானுங்கிற அந்த ஒரு அபிமானம் எனக்கு இந்த உடல் மீது உண்டான காரணத்தினாலே எனக்கு வேறாக இருக்கின்ற அவர்களை அவன் அவள் அது என்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். அப்ப இங்கு நான்கிற ஒரு தன்னிலையில் என்ன ஆயிடுதுன்னா முன்னிலையை வெளியே வந்துடுது. தன்னிலை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிற அந்த இலக்கணப்படி இந்த மூன்று விஷயங்களும் நம்ம இடத்துல உண்டாகி விடுகின்றன. அப்ப இங்க தன்னிலை, முன்னிலை, படற்கைங்கிற மூன்று விஷயங்களும் எப்படி வெளிப்பட்டதுன்னா அதற்கு நானுங்கிற தன்னிலை இருப்பதினால்தான் இவைகள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகின்றன. ஆனால் அந்த தன்னிலையில நான் எப்படி இருக்கிறேன்ங்கிறத விசாரணை செய்து பார்க்கும்போது உண்மையில் இங்கு முன்னிலை படற்கை என்பது இல்லாமல் போய்விடும். ஆனா இந்த முன்னிலை படற்கை ஏன் உண்டாகின்றது என்றால் தன்னிலையிலே நான் என்னை இந்த உடலாக பாவிப்பதினாலே, மனமாக பாவிப்பதினாலே நமக்கு வேறாக அவன் அவள் அது என்ற மற்ற விஷயங்கள் தோன்றி படர்ந்து விடுகின்றன. அப்ப அதுதான் நிறைய விஷயங்களாக மாறி நமக்கு இவ்வளவு விவகாரங்களுக்குள்ள கொண்டு போய் நம்மள சிக்க வைக்க விடுகின்றன. அப்ப அதனால ஒரு பொருளை தனது என்று அடைய விரும்புவதனால்தான் அந்த ஆசை நம்மிடத்திலே உண்டாகின்றது. ஏனென்றால் நமக்கு வேறாக அது இருக்கின்றது. மேலும் அது கிடைக்காதோ அல்லது தன்னிடம் தங்காது போய்விடுமோ என்ற பயமும் வந்து விடுகின்றது. அவ்வாறு அது கிடைக்காமல் போய்விட்டால், தங்காமல் போய்விட்டால் துக்கமும் வந்து விடுகிறது. அப்ப ஒரு விஷயம், இந்த நான்ங்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல தோன்றி அது உடலின் மீது உண்டான அபிமானத்தினாலே தனக்கு வேறாக இருக்கின்ற மற்ற விஷயங்களை எல்லாம் தனது என்பதாக அபிமானிக்க ஆரம்பித்து அதன் வாயிலாக இந்த மனமானது எத்தனை விஷயங்களை பற்றுகிறதுன்னு பார்த்தா ஆசை, கோபம், பயம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பிடிச்சுக்கிறது. அப்ப இந்த நிறைய விஷயங்களை மனசு பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அதுல போய் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். இதெல்லாம் மகான்கள் ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய பாடல்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு அந்த பாடல் கூட ஒரு ஞாபகம் வருது. அந்த ஆசை களவு கோபம் கொள்பவன் மனித உருவில் மிருகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மகான்கள் கண்ணதாசனுடைய பாடல் அது. அப்ப அந்த பாடல் நம்ம கேட்டு பார்த்தோம்னா நல்லா புரியும். ஏன்னா இங்க நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா மனித உடம்புல இருப்போம், ஆனா மிருகமாக வாழ்வோம். அப்ப இதெல்லாம் இல்லாத நிலையில நாம இருந்தோம்னா நம்ம ஞானியாக வாழ்வோம். அப்ப அந்த பாடல் முடிஞ்சா கேட்டு பாருங்க, நல்ல அருமையான பாடல் அது. ஆசை களவு கோபம் கொள்பவன் மனித வடிவில் மிருகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது எனக்கு முழுசா சொல்ற ஞாபகம் வரல, மறந்துட்டேன். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா இது மாதிரி ஒரு அபிமானம், நான் எனது அப்படிங்கிற அபிமானம் வரும்போதுதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வந்துடுது. துக்கம் வந்துடுது, ஆசை வந்துடுது, கோபம் வந்துடுது, களவு வந்துடுது, பல விஷயங்கள் இதனால நமக்கு வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. அப்புறம் அது தனக்கு கிடைத்தும் ஒருவேளை தன்னை விட்டு போய்விடுமோங்கிற பயம் வேற வந்து விடுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசு ஒவ்வொரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுது? அதை தன்னிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டு விட்டால் கோபம் வந்துடுது. அப்புறம் தன்னிடத்திலேயே அது இருக்க வேண்டும் என்று ஒரு பற்று வந்துடுது. மற்றவர்கள் அதை பெற்றுவிட்டால் அவரிடம் நமக்கு வெறுப்பு வந்து விடுகிறது. இப்படியான விதவிதமான உணர்ச்சிகளுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான். அப்ப அத்தகைய எண்ணங்களின் தொகுப்பு தான் நம்முடைய மனமும். அப்ப அந்த மனம் தான் தன்னை நான் என்று அபிமானித்துக் கொள்கிறது. அப்ப அந்த மனம் போன்ற அறியாமை நிலைய நம்ம உணராததுனால நம்ம இடத்துல என்ன ஆகுது? இந்த பிராணங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய சூட்சும சக்தி கூட வீணாகி போகிறது. ஏன்னா இங்க கண்ணுக்கு தெரியாத மனசுதான் கண்ணுக்கு புலப்படாத அந்த பிராணன் மாதிரியே தான். ஏன்னா இங்க பிராணனுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். அந்த பிராணன்கிறது நம்ம உணரப்படக்கூடிய விஷயமாக தெரிந்தாலும் அந்த சுவாசம் எதனுடைய அடிப்படையில் நம்ம இடத்துல போய் வந்து கொண்டிருக்கின்றதுன்னா அந்த மன விஷயத்தை சார்ந்துதான் போய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்க மனம் ஒரு விஷயத்துல கோபம் அடைஞ்சதுன்னா அந்த சுவாசம் என்ன ஆகும்னா தசு புசுன்னு வேகமா போகும். நீங்க கோபமா இருக்கிறவங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த காற்று வேகமாக உள்ள போய் வருவதை பார்க்கலாம். அப்ப நம்ம மனதளவுல கோபப்பட்டா கூட நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய மூச்சு மாறுது அப்படின்னா அப்ப இது ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது.
அததான் சாஸ்திரம் சொல்லுது. எல்லாமே இங்க ஒன்றுக்கொன்று தொடர்புல இயங்கிக் கொண்டிருக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி இயங்குதுன்னா, அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பஞ்சபூதங்களும் இப்படி உடம்புக்குள்ள இருந்து நம்ம இந்த உடம்பு இயக்குதுன்னா, அந்த இயக்கம் அந்த பஞ்சபூதங்களுக்கே உரித்தானது. அப்ப இந்த உடம்பு இயங்கிக் கொண்டு இத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொள்கிறது அப்படின்னா, அந்த உடம்புக்கு பின்னாலே பின்புலமாக அந்த அறிவு, ஆத்மா இருப்பதினால்தான் இது எல்லாம் அந்த உடம்பும் மனசும் செய்ய முடியுது. அப்ப அந்த ஆத்மா அறிவு அறியப்படாத நிலைக்கு எப்போ இந்த மனசோ இந்த உடலும் போகும்னா, இந்த உடல் வயதின் காரணமாக முதுமையில முடிவு வரும்போது, அதுக்கு மேல அது செயல்படாது, அதனுடைய இயக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, இந்த உடம்பு விடுபட்டு விடுகிறது. இந்த பஞ்சபூதங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறது. அப்படி விடுபடும் போது என்ன ஆகுது? இந்த பஞ்சபூதங்கள்லயே அந்தந்த விஷயங்கள் போய் கறக்குது. எப்படின்னா, இந்த ஸ்தூல உடல், பரு உடல் என்னது மண் பூதத்தோட போய் சேர்ந்துடுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன் காற்று பூதத்தோட போய் சேர்ந்துடுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு நெருப்பு பூதத்தோட போய் சேர்ந்துடுது. அப்புறம் மற்றபடி என்ன நீர் பூதம், நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் நீர் பூதத்தோட போய் சேர்ந்துடுது. அப்புறம் இந்த உடம்பு இவ்வளவு நாள் உள்ள சுவாசம் பண்ணி இயங்கிக்கிட்டு இருக்குது ஆதாரமாக இருந்த அந்த ஆகாய பூதத்தோட போய் சேர்ந்துடுது. அப்ப இந்த 5 பூதங்களும் 5 நிலையில போய் சேர்ந்துடுது. அப்ப இந்த பருவுடல் மண்ணுனால தானே உண்டானது. நேத்து பாடத்திலேயே நான் சொன்னேன். அது எப்படிங்க மண்ணுனால இந்த பருவுடல் உண்டாச்சுன்னு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். எப்படி உண்டாச்சு? நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் மண்ணுல இருந்து தானே வருது. மண்ணுனால இந்த உடல் உண்டாச்சுன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மண்ணுனால எப்படி உண்டாச்சுன்னா, நம்ம பிறக்கும் போது எத்தனை கிலோ வெயிட்? 2.5 கிலோ குழந்தையா இருந்தோம். அப்ப 2.5 கிலோ குழந்தையா இருக்கும்போது அந்த 2.5 கிலோ உடம்பு எப்படி நமக்கு வந்துச்சுன்னா, அம்மா சாப்பிட்ட சாப்பாடு, அம்மா என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் பிண்டமா மாறி நம்ம உடம்பா மாறி வெளியே வந்துட்டோம். வெளியே அந்த 2.5 கிலோ குழந்தையாவே நம்ம இருக்கிறோமா? இல்லையே. அப்புறம் விளாசரம் இல்ல, பஜ்ஜி, போண்டா, பிரியாணின்ட்டு. அப்ப என்ன ஆகுது? உடம்பு பெருசாகிட்டே வருது. அப்ப பெருசாகும் போது அந்த உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடம்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி வந்தது? இந்த உடம்பு எப்படி வளர்ந்தது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுனால தான் இந்த உடம்பு வளர்ந்தது. அப்ப இந்த சாப்பாடு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பூமியில இருந்து தான் சாப்பாடு எடுக்கிறோம். இந்த தானியங்கள் பூரா பூமியில இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இல்ல நான் மிருகத்தை தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த மிருகம் எதை சாப்பிடுதுன்னு கேட்டு பாருங்க. மிருகமும் பயிர்களை தான் சாப்பிடும். ஆடு, மாடு, கோழி எல்லாம் எதை சாப்பிடுது? ஆக எல்லாம் மண்ணுல இருந்து தான் வருது. அப்ப மண்ணுல இருந்து தான் இந்த உடல் உண்டாகுது. அப்ப இந்த உடல் கடைசியா எங்க போகும்? மண்ணுக்கு தானே போகும். இல்ல நான் மண்ணுல புதைக்க மாட்டேன், நெருப்புல தான் எரிப்பேன் அடம் பிடிச்சிக்கினாலும் எரிங்க. எரிஞ்ச பிறகு அந்த பவுடரு, சாம்பல் எது? அதுவும் மண்ணு தான். அப்ப அதை எடுத்து எங்க போடுறோம்? தண்ணியிலேயே நீங்க விட்டீங்கனாலும் அது கரைஞ்சி போகாது. அது மீண்டும் மண்ணோடு மண்ணா போய் மக்கும். ஏன்னா அது மண்ணிலே இருக்கின்ற மற்ற தானியங்களுக்கு உரமாகும். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பு மண்ணாகத்தான் மாறணுமே தவிர, சாம்பலா பண்ணாலும் சரி, மண்ணிலேயே புதைச்சாலும் சரி, மண்ணாகத்தான் மாறுமே தவிர வேறு எந்த வகையிலும் மாற்றம் அடையாது. அப்ப அது மாதிரியே நம்ம உடம்புல இருக்கிற மற்ற பூதங்கள் எல்லாம் அந்தந்த தன்மைக்கு போய் விடுகிறது. அப்ப இந்த புரிதல் எல்லாம் நமக்கு வந்ததுன்னா நமக்கு என்ன புரிய வரும்னா, இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்னால இந்த உடல் வந்து போகின்றது. ஆனால் இந்த உடலோ மனமோ நான் அல்ல. இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட தூய அறிவுதான் நான் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். அந்த புரிதல் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையற்ற இந்த விசை சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு நன்மை, தீமை, விருப்பு, வெறுப்பு, உயர்வு, தாழ்வு என்ற இருமைகள் இல்லாமல் விலகி விடுவோம். அந்த இருமைகள் இல்லாத நிலைதான் நமக்கு இறை தரிசனம் உண்டாகுகின்ற நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மனதில் எப்பொழுது இருமைகள் நீங்குகின்றதோ அப்ப அங்க அறிவு பிரகாசிக்கும், இறைவன் பிரகாசிப்பான் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப ஆத்ம ஞானம் என்பது ஒவ்வொருவருடைய தனி அனுபவம் என்றாலும் அது எந்த தனி மனிதனுடைய சொந்த சொத்து அல்ல. ஆக சொத்து என்று வந்துவிட்டாலே அதற்கு சொந்தக்காரன் என்ற நிலையிலே எனது உனது என்ற இருமைகளும் அங்கு வந்து விடுகின்றது. அப்ப அதனால இங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா நம்ம போய் விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க எதுவுமே நமக்கு ஒரு தனித்த அனுபவம் கிடையாது. இது எல்லாமே அந்த ஆன்மாவின் ஒட்டுமொத்த அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் நீங்கும் போது மட்டும்தான் நம்மிடத்துல முதல்ல விலக வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இந்த தனித்த உடல், தனித்த மனம் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்ம விடுபடுவோம். அந்த நிலையிலிருந்து நம்ம விடுபடும் போது மட்டும்தான் எனது உனது அப்படிங்கிற அந்த வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து
இங்கு இருப்பதெல்லாம் ஒன்றே அப்படிங்கிற புரிதலும் நமக்கு அந்த இடத்துல மேலோங்கும். அந்த மேம்பட்ட நிலையில பஞ்சபூத தன்மையில நீங்க பாத்தீங்கன்னா, இங்கு படைக்கப்பட்ட அத்தனை உடல்களும் மண்பூதமாக தெரியும். எல்லாமே மண்ணுதான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்ப புரியும், இதெல்லாம் ஒண்ணு பற்றற்ற விஷயமா தான் படுது, எதையோ நம்ம போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம ரொம்ப டீப்பா விசாரணை பண்ணி பார்த்தா இதெல்லாம் பஞ்சபூதங்கள்ல நமக்கு காட்சி ஆகிட்டு இருக்குது, எல்லாம் தோன்றி மறையுது, ஒவ்வொன்றும் வேற வேற பரிமாணத்துக்கு போகுது, மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது, பூதங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு சேர்க்கையோட சேரும்போது வேறு வேறு பரிமாணத்துக்குள்ள மாறுது. நீர் பூதம் போய் நெருப்பு பூதத்தோட சேரும்போது நீராவியா மாறுது. அப்ப இந்த ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்ப அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கும் போது நிச்சயமாக அந்த ஆற்றல் வேறு ஒரு பரிமாணத்துக்கு போய் விடுகிறதுங்கிற புரிதல் வந்துட்டா, அப்ப வந்து போகின்ற இந்த உடலா நான், அல்லது தோன்றி மறைகின்ற மனமா நான்? இரண்டுமே நான் அல்ல. அப்ப என்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கின்ற அந்த தூய அறிவு ஆன்மாவே நான் என்ற புரிதல் நமக்கு வந்துவிடும். அப்ப இந்த ஞானம் தொன்று தொட்டு இருக்கும் அதீத அனுபவம் என்பதாலேயே அதன் துவக்கத்தை வேதத்தினின்று காணலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பகவான் ஆதிசங்கரர் இங்கு வேத வாக்கியங்களையும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டுகிறார். அதனாலதான் முந்தைய ஸ்லோகத்திலே ஸ்தூலமான பொறிப்புறன்களை களைய சொன்னது போல இங்கு பிராணன், மனம் ஆகிய எந்தவித சூட்சும விகாரங்களும் இல்லாது தூய்மையாக இருப்பதே அந்த நான் எனும் உணர்வு என்று வேத வாக்கியங்களால் கூறுவதனாலே அதனையே எப்போதும் நினைத்து அதையே தனது தாரக மந்திரமாக்கி அதனையே தியானித்து அதன் கருத்தை நன்கு உணர்ந்து தெளிவாயாக என்பதாக இந்த 33வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த 33வது ஸ்லோகத்தை இன்னொரு முறை பார்த்தோம்னா புரிஞ்சிடும். அமன் ஸ்வாத்ரமே துக்க ராகத்வேஷ பயாதயா அப்ராணோ ஹயமானாஹா சுப்ர இத்தியாதி ஸ்ருதி சாசனாத். அதாவது எண்ணங்களின் தொகுப்பான இந்த மனம் நான் அல்ல என்பதினாலே மனதினால் அடையப்படுகின்ற விருப்பு வெறுப்பு போன்ற விஷயங்களும், மேலும் அதனுடைய பயம், ஆசை, கோபம் போன்ற எண்ணங்களும் ஆத்மாவை சேருவது கிடையாது, ஆத்மாவை தொடுவதே கிடையாது. அப்ப ஆத்மாவாகிய நான் இந்த விவகாரங்களுக்கு ஈடுபடாதவன், அனுபவப்படாதவன் என்பதினாலே என்னிடத்திலே பிராணனோ மனமோ இல்லாததனால் நான் மிகவும் தூய்மையானவன் என்று வேத வாக்கியங்கள் சொல்வதை நன்கு உணர்ந்து தெளிவாயாக என்று இங்கு சொல்கிறார். அப்ராணோ ஹயமானாஹா சுப்ர இத்தியாதி ஸ்ருதி சாசனாத் அப்படின்னு இங்க 33வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது 34வது ஸ்லோகங்களையும் பார்த்துடலாம். 34 நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனகா நிர்விகாரோ நிராகாரோ நித்ய முக்தோஸ்மி நிர்மலகா. 34 என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆத்மாவை பற்றி வர்ணிக்குது. நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனகா அப்படின்னா குணங்களற்றவன், செயலற்றவன், பற்றற்றவன், என்றும் உள்ளவன், உருவமற்றவன், மாறுபாடு இல்லாதவன், பரிசுத்தமானவன். நிர்விகாரோ நிராகாரோ நித்ய முக்தோஸ்மி நிர்மலகா செய்ய வேண்டும் எனும் சிந்தனை இல்லாதவன், எப்போதும் விடுபட்டவன். இப்படியாக கூறப்பட்டவைகள் அனைத்தும் என்னை பற்றியே என்பதை அறிந்து கொள்வாயாக. அதுதான் இந்த 34வது ஸ்லோகத்துல சொல்ல வர்ற முக்கிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் ஆத்மாவுடைய வர்ணனை, ஆத்மாவை பற்றி ஒரு வர்ணனையை சொல்றார். அதுதான் நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல்போ நிரஞ்சனகோ, அப்புறம் நிர்விகாரோ நிராகாரோ நித்திய முக்தோஸ்மி நிர்மலகாங்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், நேர்த்தி விஷயத்தை பார்த்தோம். நேர்த்தியில என்ன பண்ணோம், இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த நேர்த்தி முறையை பற்றி கூறப்பட்டது போல அடுத்தது நமக்கு என்ன, அந்த நேர்த்தியில எல்லாமே சொன்னார். இந்த உடல் மட்டும் அல்ல, அந்த சூட்சும உடலும் நேர்த்தி செய்ய வேண்டிய விஷயம்தான். ஸ்தூலமும் கிடையாது, சூட்சமும் கிடையாது, காரணமும் கிடையாது. அப்ப இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா தான் நீ, அந்த அறிவு தான் நீ என்று சொல்லிட்டார். இங்க என்ன சொல்றாருன்னா, அது போல எதிர்மறையான சொற்றர்கள் பழைய விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு எதிராக
இங்க எல்லாமே நேர்மறை சொற்றொடர்களாக பயன்படுத்துறார். ஆத்மாவுக்கு இங்க எல்லாமே நேர்மறை சொற்றொடர்கள். அதுதான் நிர்குணோ, நிஷ்கரியோ, நித்யோ, நிர்விகல்போன்னு சொல்றாரு. அப்போ எதிர்மறை சொற்றாடல்களாக அல்ல, அற்றது என்று கூறப்பட்ட அந்த விஷயத்தை இங்கு மேலும் விரிவுபடுத்தி இங்கு எப்படி என்ன சொல்ல வராருங்கிறதையும் பார்க்க போறோம். இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையிலே அனைத்துமே தனக்கு சாதகமான நேர்மறை விஷயங்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்பதாக கருதுகிறோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்முடைய மனதுல எப்படி தோணும்னா எல்லாமே நமக்கு நேர்மறையா இருக்கணும், எதிர்மறையான விஷயங்கள் நடந்துடக்கூடாது, ஏன் நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் ஏதாவது சொன்னா கூட அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவா பேசாதீங்கன்னு சொல்லுவோம். பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படிம்போம். ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்னா நமக்கு எப்பயுமே நம்ம மைண்ட்ல எல்லாமே நேர்மறையா தான் இருக்கணும், எதிர்மறையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. நமக்கு விரோதமான ஒரு விஷயம் நடக்கிறத மனசு என்றைக்குமே ஒப்புக்கொள்ளாது. அதனால அந்த மாதிரி நம்ம மனசு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி கருதுது. அப்புறம் எல்லாவற்றிலுமே முடியும், நடக்கும், அது வேண்டும், இது வேண்டும் என்று மட்டுமே எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் முடியாது, நடக்காது, வேண்டாம் என்று கூட நாம சொல்றதுக்கு விரும்புறது கிடையாது. இதற்கு காரணம் நம்மால் வெற்றி என்பது மட்டுமே சரி என்றும் தோல்வி என்பது சரியல்ல என்றும் மனதிலே ஒரு எண்ணமாக ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நம்மால எதிர்மறை சிந்தனைகளை மறுக்க வேண்டிய கட்டாயமும் உண்டாகி இருக்கிறது. மேலும் தோல்வி வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் போகிறதுனால அதன் காரணமாக மன உளைச்சல், கோபம், அப்புறம் பொறாமை போன்ற குணங்களால் கூட நம்ம ஆட்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா நம்ம இடத்துல தோல்வியை பொறுத்த வரைக்கும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கல்வியிலேயே பாடங்கள்ல படிக்கும் போது ஒரு மாணவன் தேர்ச்சி அடைஞ்சிடறான், நான் தோல்வி அடைஞ்சிடறானோட நமக்கு என்ன ஆயிடுது, அந்த மாணவன் மீது கோபம் வந்துடுது, பொறாமை வந்துடுது, மன உளைச்சல் உண்டாகி விடுகிறது. அப்ப இது போன்ற இருமைகளாலே சூழப்பட்ட நமது அன்றாட வாழ்வில் அனுதினமும் நாம் காண்பது எல்லாமே மெய்யானது என்று மட்டுமே எண்ணுகின்றோம். அத்துடன் அந்த உணர்வை நம் எண்ணங்களாலும் செய்கைகளாலும் மேலும் நாம் வலுப்படுத்திக் கொள்கிறோம். ஆக மொத்தத்துல நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இத்தனைக்கும் நமது கனவில் வரும் அனுபவங்கள் அத்தனையும் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட நம்முடைய விழிப்பு நிலையில் மாயமாய் மறைந்து கரைந்து போகின்றன என்பது நமக்கு நன்றாகவே தெரிந்தாலும் அந்த நிகழ்வு வாயிலாக நமக்கு ஏதேனும் படிப்பினை கிடைத்ததா என்றால் அந்த கற்பனையான கனவு காட்சிகள் கனவு காண்கின்ற வரை நம் விழிப்பு நிலையில் நடக்கின்ற நிகழ்வுகள் போன்று அவ்வளவு தத்ரூபமாக அமைந்திருப்பதை நாம் அனுபவமாக்குகின்றோம். ஆனால் கனவு கலைந்ததும் அந்த காட்சிகள் காணப்படவில்லையே, அவைகள் அனைத்தும் மாயமாய் மறைந்து விட்டனவே, ஏன் என்று என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? இது இந்த மாதிரி இருக்கும் போதே நம்முடைய அடுத்த விஷயம் என்ன? ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே நம்மிடத்திலே வழக்கமாக வருகின்ற நான் என்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் நம்மையே நாம் இழந்து, அத்துடன் நாம் சாதாரணமாக காணும் இந்த உலகத்தையும் கூட இழந்து அப்படியே இல்லாமலே போய்விடுகின்றோம். அந்த காரணத்துக்குள்ள போகும்போது நம்ம இல்லவே இல்லை, நம்ம யாருன்னே தெரியாது, அப்படி ஒரு நிலைக்கு போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட நாம் அந்த நனவு நிலைக்கு திரும்பும் போதுதான் நம்முடைய முந்தைய கனவு நிலையும் உறக்க நிலை அனுபவங்களும் அனுபவத்திற்கு வருகின்றது. அதைத்தான் நம்ம சொல்றோம், நான் கனவு கண்டேன், நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையை கூட நம்ம என்ன பண்றோம், யதார்த்தமாக சொல்லிவிட்டு அதை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் கடமையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் சாதாரணமாக இந்த உலக வழக்கிலே உற்சாகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு நாளும் அது ஏன், எப்படி என்ற கேள்விகளை நாம் நம் மனதிலே எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றார் பகவான் ஆதிசங்கரர். இதை நன்றாக விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் 3 அனுபவங்கள் வந்து போகின்றத நம்ம ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, அதை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால்தான் நாம் இருமைகளில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றோம், வெற்றியை மட்டும் விரும்புகின்றோம், தோல்வியை ஏற்க மறுக்கின்றோம். அதனால் வெற்றி தோல்வி என்ற இருமைகளை கடந்து நம்முடைய இயல்பான சமநிலையிலே நம்மால் நிற்க முடியாமல் போகின்றது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப இது மாதிரி இந்த இருமைகளை பற்றி நம்ம அதிகமாக விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். ஏன்னா இந்த பாடத்திட்டமே ஒரு விசார வழியை தான் எடுத்துக்கிட்டு நமக்கு சொல்லுது.
இன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நேரம் கருதி இந்த இருமைகளினுடைய விசாரணையை இத்தோட நம்ம நிறைவு செய்து கொண்டு நாளைய வகுப்புல இதை மேலும் தொடரலாம். ஏன்னா இந்த சூத்திரம், இந்த ஸ்லோகம் 34வது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேசுது. ஆத்மாவினுடைய அரிய உண்மைகளை நமக்கு சுட்டிக்காட்டுது. அந்த ஆத்மாவுடைய தன்மை எப்படிப்பட்டது? நிர்குணம், குணங்கள் அற்றதுன்னு சொல்லுது. நிஷ்கிரியோ, செயலற்றவன் அப்படின்னு சொல்லுது. நித்தியம் அப்படிங்குது, எப்பொழுதும் என்றென்றும் சாஸ்வதமா இருக்கின்றதுன்னு சொல்லுது. நிர்விகல்போ, எந்த ஒரு விகல்பமும் இல்ல. நிரஞ்சனம், எந்த ஒரு அழுக்கும் இல்ல. அஞ்சனம்னா அழுக்கு, நிரஞ்சனம்னா அழுக்கற்ற தன்மை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைய ஆத்மாவை பத்தி இந்த 34வது ஸ்லோகம் பேசுது. மேலும் அதே ஆத்மாவை பற்றி சொல்லும் போது நிர்விகாரோ, நிராகாரோன்னு சொல்லுது. நித்திய முக்தோஸ்மி நிர்மலகா, எந்த ஒரு மனமும் அதில் ஒட்டவே ஒட்டாது. அது எப்பொழுதும் முக்தி அடைந்தது, நித்திய முக்தி, நித்திய முக்தியாக அது இருக்கின்றது. நிராகாரோ, எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதது. நிர்விகாரோ, அதுக்கு எந்த ஒரு விவகாரங்களும் இல்லவே இல்லை என்று சொல்லுது இந்த 34வது ஸ்லோகத்துல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆத்ம அனுபவத்தை நாம் அடைவதற்கு நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய மனம், அந்த மனதிலே இருக்கின்ற இருமைகள். அப்ப அந்த இருமைகளை பற்றி நாம் இன்னும் சிலது விரிவாக பார்க்கலாம். அது நாளைய வகுப்பிலே தொடரலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.